بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் ஒவ்வொரு புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆனுடைய வசனத்தினுடைய நேரடி அர்த்தத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் அதில் உள்ள இலக்கண விதிகளையும் நம்ம பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் 195 வசனத்தை பார்த்துவிட்டு 196வது வசனத்தில் ஒரு சின்ன வரியை மட்டும் நம்ம நேற்று பார்த்தோம். அது சின்ன வரி என்னன்னு கேட்டால், அத்திமுல் ஹஜ்ஜ ஒல் உம்ரத்தல் இல்லா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாவுக்காக நீங்கள் பூர்த்தியாக்குங்கள்னு அந்த வசனத்தை வச்சிருச்சு. அதில் அத்திமு என்பதனுடைய கிராமரை தான் நேற்று பூரா நடத்தணும். இப்போ தொடர்ச்சி என்ன வருதுன்னு கேட்டால், இப்போ நம்ம ஹஜ்ஜிக்கு போகிறோம். ஹஜ்ஜிக்கு போகும்போது நம்ம காலத்தில் தடுக்கிற பஞ்சாயத்து வராது. ஏன்னா நம்ம முஸ்லீம் ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க, ஹஜ்ஜிக்கு வர்றவங்கள தடுக்க மாட்டாங்க. ஆனால் ரசூல்லாவுடைய காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், ரசூல்லாவெலாம் முஸ்லீமாக இருக்கிறாங்க, மக்கா காஃபிர்கள் அதிகாரத்தில் இருக்குது. காபத்துல்லா யார் கையில் இருக்கிறது? காஃபிர்களுடைய அதிகாரத்தில் காபா இருக்கிறது. இப்போ நம்ம மதீனாவிலேருந்து புறப்பட்டு அங்கே போனோம்னா விட்டால் தானே போக முடியும். நம்ம உம்ராவுக்கோ ஹஜ்ஜிக்கோ கிளம்பி போகிறோம், அதிகாரம் அவங்க கையில் இருக்கிறது. நீங்கள் நாங்கள் உங்களை விரட்டி விட்ருக்கோம், நீங்கள் ஊருக்கு வரக்கூடாது அப்படின்னு தடுத்துட்டான்னு சொன்னால் இவங்களுக்கு ஹஜ்ஜி பண்ண முடியாது, உம்ராவும் பண்ண முடியாதுல்ல. அப்போ தடுக்கப்படுற ஒரு நிலைமை ஏற்படுறது ரசூல்லா காலத்தில் நடந்துச்சு. இப்போலாம் ஏற்படாது. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம், வந்துக்கிட்டு இருக்கிறோம். ரசூல்லாவுடைய காலத்தில் இதை ரசூல்லாவை சந்தித்தாங்க. அப்போ அதுக்கு என்ன பரிகாரம்? நம்ம ஹஜ்ஜின்னு புறப்பட்டு வந்துட்டோம், உம்ராவுக்குன்னு புறப்பட்டு இஹ்ராமோடு வந்துட்டோம். அவன் தடுக்கிறான். இப்போ அந்த ஹஜ்ஜை செய்ய முடியாமல் உம்ரா செய்ய முடியாத நிலைமைக்கு நம்ம ஆளாகிறோம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அதனுடைய பரிகாரம் தான் இன்றைக்கு வாசிக்கிற அந்த பகுதியில் என்ன வருதுன்னா, ஃபைன் உஹுசிருத்தும், நீங்கள் தடுக்கப்பட்டால், நீங்கள் அல்லாவுக்காக ஹஜ்ஜு செய்ய வந்துட்டீங்க, உம்ரா செய்ய வந்துட்டீங்க, வரும்பொழுது ஊருக்குள்ளே விட்டால் தானே நீங்கள் செய்ய முடியும். ஊருக்கு வர விடாமல் தடுத்து விட்டான் மக்காவில். ஃபைன் உஹுசிருத்தும், நீங்கள் தடுக்கப்பட்டீர்களே ஆனால் அலைக்கும்னு வச்சுக்கிறேன், அலைக்கு உங்கள் மீது இருக்கிறது மஸ்தை சரமினல் ஹதி, ஹதி என்பதில் எது இயலுமானதோ அது உங்கள் மீது அவசியம். ஹதி என்பதில் இயலுமானது அவசியம் என்று வருகிறது. அதே மாதிரி ஒலா தஹலிகூர் ஊசக்கும், உங்களுடைய தலையை மலித்து விடாதீர்கள். தலையை மலிக்கிறது தான் அந்த ஹஜ்ஜு உம்ராவை முடிக்கிறதுக்கு அடையாளம்னு வச்சுருக்கு மார்க்கத்தில். நம்ம ஹஜ்ஜுடைய எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டோன்னு வைங்க, மொட்டை அடிச்சிடுவோம் அல்லது கொஞ்சோன்னு முடியை வெட்டிடுவோம். உம்ராவுடைய எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டோன்னு வைங்க, அப்போ மொட்டை அடிக்கலாம், கொஞ்சம் முடியை கட் பண்ணிக்கிடலாம். அப்போ இந்த முடியை கட் பண்ணுதல் என்பது என் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் என்பதற்கு ஒரு அடையாளம். அதை நீங்கள் செய்ய முடியாது. இப்போ ஏன்னு கேட்டால், நீங்கள் உம்ராவுக்கு வரைக்கும் உங்களை தடுத்துவிட்டான், நீங்கள் உம்ரா செய்யலைன்னா நீங்கள் ஹதி பிராணியை கொடுக்கணும்னு நல்லா அவரை சொல்லிவிட்டான். அப்போ நீங்கள் தலையை மலிச்சிட்டு இதோட முடிச்சு ஆடி செய்யக்கூடாது. என்ன செய்யணும்னு கேட்டால், இப்போ நம்மளை ஒரு இடத்துல வச்சு நிப்பாடி தடுக்கிறான்னா நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த தடுத்த காரணத்தினால நம்ம ஒரு பழிப்பிராணி கொடுக்கணும். உடனே அங்கேயே ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ வாங்கி அந்த ஆடு மாடு ஒட்டகத்தை என்ன செய்யணும்னா நம்ம காபாவுக்கு அனுப்பி வச்சிடணும். என்னையை தானப்பா தடுக்கிற, அந்த பிராணியை விடு. அதை தடுக்கவும் மாட்டாங்க அவங்க. அங்கே ஆடு அதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த ஆடு ஹதியுடைய ஆடு, ஹதியுடைய மாடு, ஹதியுடைய ஒட்டகம் என்பதற்கு அடையாளமாக அதுக்கு ஒரு மாலையை போட்டு விட்ருவாங்க. செருப்பாலான ஒரு மாலையை போட்டுருவாங்க. ஏன்னு கேட்டால், அந்த செருப்பு மாலை ஒரு அடையாளத்துக்கு தான். வித்தியாசமான ஒரு மாலை இருந்துச்சுன்னு சொன்னால், இது நம்ம தொடக்கூடாது, இது காபாவில் அந்த ஹரம் எல்லையில் குர்பானி கொடுப்பதற்காக யாரோ அனுப்பி விட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா, அதை அடுக்கு தடுக்க மாட்டாங்க. அந்த ஏரியாவுக்கு போன உடனே அந்த காபத்துல்லாவில் நிர்வாகியாக இருக்கக்கூடியவர்கள் பிடிச்சி என்ன செய்வாங்க, அதை அறுப்பாங்க. அப்போ அந்த ஹதிங்கிறது நம்மளை தடுத்துட்டான் என்று சொன்னால், ஒரு ஆடு மாடு ஒட்டகத்தை நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். எங்கே கொடுக்கணும்? இங்கே கொடுத்துட முடியாது. ஏன்னாட்டா ஹரமில் தான் கொடுக்கணும். ஹதி என்பது ஹரம், ஹதினா என்னன்னு ரெண்டாவது நான் விளக்குறேன், அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஹதி என்பது ஹரமில் கொடுக்கக்கூடிய ஒரு பழி. இப்போ நம்மளை தடுத்துட்டான்னு சொன்னால், ஒரு ஹதி பிராணியை இருக்கிற இடத்துல அர்த்தம்னு சொன்னால் ஹரமில் கொடுத்ததா வராது.
அப்போ என்ன வரேன், இங்கே இருந்து பிடிச்சி நம்ம அனுப்பி விடணும். அனுப்பி விட்டோன்னு என்ன செய்வான், அந்த அந்த போய் உதாரணமாக ஒரு காலையில் 8 மணிக்கு போல நம்மளை தடுத்து விட்டான். நம்ம 8 மணிக்கு ஒரு ஆட்டை வாங்கி என்ன செய்கிறோம், அதுக்கு ஒரு மாலையை போட்டு அனுப்புகிறோம். அதை தடுக்க மாட்டான். நமக்கு தெரியும் இந்த 8 மணிக்கு அனுப்பின ஆடு ஒரு 11 மணிக்கெலாம் போய் சேர்ந்துடும் அப்படின்னு நமக்கு தெரியும்னு சொன்னால், அந்த 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் முடி இறக்கணும், தலைமுடியை மலிக்கணும். போய் சேர்ந்துருக்கும், நம்ம அனுப்பின ஹதி பிராணி அது போய் சேர்ந்திருக்கும் என்று தெரிஞ்ச பிறகு தான் நம்ம தலையை முட்டடிப்பது என்பது ஹஜ்ஜி உம்ராவை ஃபினிஷ் பண்ணிட்டோங்கிறதுக்கு ஒரு அடையாளம். அப்போ அதில் சொல்கிறாங்க, உலா தஹலிக்கு ஒரு ஊசக்கும், உங்கள் தலைகளை நீங்கள் மலித்து விடாதீர்கள், ஹத்தா எபுலுகல் ஹதியு, அந்த ஹதி என்பது மஹில்லஹு, அதற்கான இடத்தை அடையும் வரை, எபுலுகுன்னு அடைகிறது, ஹத்தா எபுலுகல் ஹதியு மஹில்லஹு, இந்த ஹதி என்கிற அந்த பழிப்பிராணி அதற்குரிய இடம்னா ஹரம் ஷரீஃப், ஹரமுடைய எல்லையை அடைகிற வரைக்கும் நீங்கள் தலையை மலிக்க. உங்களை தடுத்துட்டான்னு சொன்னால் தடுத்த இடத்துல இருந்துருங்க. எது வரைக்கும் இருக்கணும், இந்த ஆடு போய் சேர்ந்துருக்கும், இந்த மாடு போய் அந்த இடத்த சேர்ந்து அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அது போய் சேர்ற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, வெயிட் பண்ணிக்கிட்டுறீங்க. அந்த ஹதி அங்கே போய் சேர்ந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ நீங்களே குர்பானி கொடுத்ததா எல்லாம் எடுத்துக்கிறோம். நீங்கள் தலையை மலிக்க மொட்டையை போட்டுட்டு வந்துருங்க, நீங்கள் உம்ரா செஞ்ச மாதிரி ஆயிரும். நீங்கள் தடுக்கப்பட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் உம்ராவோ ஹஜ்ஜே செஞ்சிட்டீங்க. நீங்களா இப்போ அந்த ஹஜ்ஜை கட் பண்ணலையில் அவன் தானே தடுத்து விட்டான் அப்படிங்கிற சட்டத்தை இது சொல்லுது. இந்த இடத்த இது கொஞ்சம் விரிவாக வளர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சட்டத்தை நம்ம விளங்கி கொள்ளணும். என்ன வழங்கணும்னு கேட்டால், இதில் அல்லாஹ் ஹதிங்கிற வார்த்தையை சொல்லி ஹதி கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஹதின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம குர்பானின்னு ஒன்று வழங்கியிருக்கிறோம். குர்பானின்னா என்ன, பெருநாள் தினத்தில் நம்ம அறுக்கிறத குர்பானிங்கிறோம். இந்த குர்பானிங்கிற இந்த சொல்லு குர்ஆன் ஹதீஸில் உள்ள சொல்லு கிடையாது. நம்ம நாட்டு மக்கள் வழக்கத்தில் அது குர்பானின்னு பேர் வச்சுவிட்டாங்க. குர்ஆன்லேயோ ஹதீஸ்லேயோ குர்பானின்னு என்ன செய்யலை, அது சொல்லப்படலை. அது என்னென்னு சொல்லப்படும்னா உல்ஹியா, அதுக்கு பேர் என்னது, உல்ஹியா என்கிற பேரில் அது அழைக்கப்படும். அந்த உல்ஹியாங்கிறத நம்ம மக்கள்கிட்ட இந்தியாவில் யாரை கேட்டாலும் குர்பானின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், உருது மொழியில் அது குர்பானின்னு பேசிட்டாங்க. ஆடு மாடு அறுக்கிறோம்ல, அதுக்கு உருது மொழியில் தான் குர்பானின்னு அர்த்தம். அந்த உருதுக்காரங்களுடைய பழகி நம்மளை நினைச்சிட்டோம்னா குர்பானி சட்டங்கள், குர்பானியுடைய இன்னும் புஸ்தகம் போட்டாலும் குர்பானின் சட்டம் தான் நம்ம போடுவோம். ஒரு பயான் பண்ணுறாதர குர்பானியை பற்றி விளக்குவார்னு போடுவோம். அந்த குர்பானி அரபி குர்பானி கிடையாது. வழங்குதா, குர்பானிங்கிறது உருது மொழியில் உள்ள மக்கள் ஆடு மாடை பெருநாள் அன்னைக்கு அறுக்கிறோம்ல, அதை குர்பானி என்ற பெயரால் அவங்க சொல்ல ஆரம்பித்தார்கள். அவங்க பெரும்பான்மையாக இருக்கிற காரணத்தினால் அதனுடைய தாக்கம் நம்மிடத்துலையும் நாமளும் அந்த குர்பானி என்கிற சொல்லத்தான் பயன்படுத்துகிறோம். குர்பானி கொடுத்துட்டீங்களான்னு கேட்குறோம்ல, அது ஏதோ உருதுல குர்பானின்னு அது அர்த்தம், அரபியில் கிடையாது. அரபியில் அதுக்கு என்ன அர்த்தம்னா உல்ஹியா, அலிஃபு லாது ஹே ஏ, உல்ஹியா. உல்ஹியாங்கிறது தான் அந்த குர்பானிக்கு உள்ள அரபி சொல், குர்பானிக்குள்ள அரபி சொல். இந்த உல்ஹியாங்கிறது இருக்குல்ல, அது எப்போ கொடுக்கணும், பெருநாள் தினத்தில் தான் கொடுக்கணும். உல்ஹியாங்கிற யௌமுன் நஹர்ன்றதுக்கு பேர், அறுக்கும் நாள். அறுக்கும் நாள்ன்ற ஒரு நாளுக்கு பேர் இருக்குன்னா அது 10வது நாளைக்கு பேர் தான். அப்போ 10வது நாள் துல்ஹஜ் 10வது நாள் அன்னைக்கு நம்ம அறுக்கிறதுக்கு பேர் என்னது, உல்ஹியா. நம்முடைய நாட்டு வழக்கப்படி குர்பானின்னு வச்சுக்கிறோங்க. நம்ம நாட்டு வழக்க பிரகாரம் குர்பானி. இந்த குர்பானி எப்போ கொடுக்கணும், 10வது நாள் கொடுக்கணும். எங்கே கொடுக்கணும், எங்கே வேணாலும் கொடுக்கலாம். 10வது நாளில் நீங்கள் மக்காவுக்கு நீங்கள் போயிட்டீங்க, 10வது நாள் வருது, வருஷம் குர்பானி கொடுப்பீங்க. நம்ம இங்கே எது கூட குர்பானி கொடுக்கணும், நம்ம ஊரில் கொடுத்தா அதை ஏழை மக்களுக்கு உதவியாக இருக்குமேன்னு சொல்லி ஊரில் வாப்பாக்க அம்மாக்க பொண்டாட்டிக்க புருஷனுக்கு ஃபோனை போட்டு பேசி என் பேரில் ஒரு ஆட்டை வாங்கி நீ குர்பானியை கொடுத்துரு வழக்கம் போல் அப்படின்னு சொன்னால், குர்பானி கொடுக்குறவர் மக்காவில் இருப்பார், அவர் சார்பாக அவருடைய குடும்பத்தார் ஊரில் கொடுப்பாங்க, எங்கே வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் பெருநாளில் கொடுக்கணும். குர்பானி என்பது உலுஹியா என்பது பெருநாள் தினத்தில் மாத்திரம் கொடுக்கக்கூடிய பழிப்பிராணிக்கு பேர் உலுஹியா. இதை வழங்கிட்டீங்களா? இந்த உலுஹியா மாதிரியான ஒரு சொல்லு தான் ஹதி என்ற வார்த்தை. ஹே தால் ஏ ஹதி என்கிற வார்த்தை. இந்த ஹதி என்பதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், குர்பானின்னு அர்த்தம் கிடையாது. ஹதி என்பதை 365 நாளும் கொடுக்கலாம். இன்றைக்கி நான் நினச்சேன்னா நான் இன்றைக்கி கூட ஒரு ஹதி கொடுக்கலாம்.
நாளைக்கு நினச்சா நாளைக்கும் கொடுக்கலாம். குர்பானியை நினச்ச நேரத்தில் கொடுக்க முடியாது. அதான் குர்பானின்னு நான் பேச்சு வழக்கத்தில் சொல்கிறேன், உலுகையாக தான். அப்படி தான் நம்ம பழகி இருக்கணும், அதுக்காக சொல்கிறேன். இப்போ தராவின்னு சொல்கிறோம்ல, தராவின்னு சொல்ல கிடையாது. ஆனால் நம்ம தராவி தொழுகைன்னா என்னன்னு தானே விளக்கணும். அந்த மாதிரி உள்ளது மக்கள்கிட்ட ஒரு பழக்கத்தில் அந்த சொல் வந்துருச்சு. அப்போ அந்த குர்பானி என்ற உலுகையாவுக்கு பெருநாள் தினம் என்று அவசியம். ஹதி என்பது 365 நாளிலையும் கொடுக்குற ஒரு பழிப்பிராணி. 365 நாளில் எப்படி கொடுக்குறதுன்னு எங்கே கொடுக்கணும்னு கேட்டால், ஹரம் இருக்குல்ல, மக்காவுடைய எல்லை, புனித எல்லைன்னு வச்சுருப்பாங்க. அந்த புனிதத்தனத்துடைய எல்லைக்குள்ளே போய் ஒரு பிராணியை அறுத்து கொடுத்தோம் என்று சொன்னால் அதுக்கு பேர் ஹதி. ஹதி என்று சொன்னால் சென்னை வாசி சென்னையில் ஹதி கொடுக்க முடியாது, மதுரை வாசி மதுரையில் என்ன செய்ய முடியாது, ஹதி கொடுக்க முடியாது, மதீனாவை சேர்ந்த ஒருத்தர் மதீனாவில் ஹதி கொடுக்க முடியாது. ஹதின்னா எங்கே தான் கொடுக்கணும் என்று கேட்டால், இந்த பிராணியை அங்கே போய் நான் அறுக்கணும், புனிதமான ஆலயம் இருக்கிற அங்கே உள்ள அறுக்கிற ஏரியாவில் போய் நான் அறுப்பேன் அப்படின்னு செய்வதற்கு பேர் தான் ஹதி என்பது. இந்த ஹதி என்பதை எப்படியெல்லாம் நம்ம செய்யலாம்னு கேட்டால், இப்போ நம்ம இப்போ ஹஜ்ஜிக்கோ உம்ராவுக்கோ சும்மா ஏதோ ஒரு போகிறோம், போய் என்ன செய்யலாம்னு கேட்டால், நம்ம ஒரு உம்ராவுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, உம்ராவுக்கு போகிறீங்க, போய் நினைக்கிறீங்க நம்ம இங்கே ஒரு அல்லாவுக்கு அந்த இடத்துல ஒரு பிராணியை பலி கொடுப்போமே, ஹதி என்கிற வணக்கத்தை நிறைவேற்றுமே நினச்சிங்கன்னு சொன்னால், அங்கே ஒரு ஆட்டை வாங்கி, அங்கே ஒரு மாட்டை வாங்கி, அங்கே ஒரு ஒட்டகத்தை வாங்கி, அல்லது 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டையோ ஒட்டகத்தையோ வாங்கி அந்த இடத்துல நீங்கள் அறுத்து என்ன செய்கிறது, பலியிடுறதுக்கு பேர் ஹதி. அப்போ உம்ராவுக்கு போனாலும் நீங்கள் ஹதி கொடுக்கலாம், ஹஜ்ஜிக்கு போனாலும் ஹதி கொடுக்கலாம், கட்டாயம் கிடையாது. உங்களை ஒரே ஒரு இடத்துல கட்டாயம் வரும். பொதுவாக ஹதி கடமையாண்டா கடமை கிடையாது. ஆனால் ஹதிங்கிறது என்னென்னு கேட்டால், ஹரம் எல்லையில் போட்டு அறுக்கணும். அந்த அறுத்தல் எங்கே நிகழணும், ஹரம் ஷரீஃபில் வச்சு தான். புனித ஹரம் ஷரீஃப்னா மக்காவுடைய புனித தலங்கள்னு 4 எல்லை போட்டிருப்பாங்க, பச்சை கலர் லைட் எரியும், அதுலேருந்து அது வரைக்கும் அந்த ஹரம் எல்லைண்டு. அந்த எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் அறுப்பதற்குன்னு ஒரு இடத்த வர ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல போய் அறுக்கிறதுக்கு பேர் தான் என்னது, ஹதி என்பது. அந்த ஹதி எப்போ அறுக்கலாம்னு கேட்டால், இன்றைக்கி இந்த மாதம் இப்போ ரமலான் முடிஞ்சு ஷவ்வாலில் இருக்கிறோம், ஷவ்வாலில் நான் உம்ராவுக்கு போகிறேன், ஷவ்வாலில் ஹதி கொடுக்கலாம். துல்காதாவில் போகிறேன் அப்போ கொடுக்கலாம். துல்ஹஜ்ஜு முடிச்சுட்டு முஹர்ரம் மாதம் நான் போகிறேன் அப்போ கொடுக்கலாம். எந்த மாதத்தில் நம்ம போனாலும் என்ன செய்யலாம், அங்கே போய் ஒரு ஹதிங்கிற ஒரு தனி வணக்கம். அந்த உம்ராவுடைய ஷருத்தில் வராது, உம்ராவுடைய ஹஜ்ஜிலேயோ ஷருத்து கிடையாது. நீங்கள் ஹதிங்கிறது ஒரு தனியான ஒரு வணக்கம், ஒரு அல்லாவுக்காக ஒரு பிராணியை அந்த இடத்தில் வைத்து அறுத்து பலியிடுதல்ங்கிற ஒரு சிறந்த வணக்கம். அதுக்கு யார் விரும்புகிறீர்களோ அவங்க என்ன செய்யலாம்னு கேட்டால், ரசூல்லா 100 ஒட்டகத்தையெல்லாம் கூட ஹதி கொடுத்துருக்குறாங்க. ஒரு 10 ஆட்டை கூட அறுத்து என்ன செய்யலாம், அந்த இடத்துல நீங்கள் ஹதி கொடுக்கலாம். இந்த ஹதி என்பது ஹஜ்ஜோடைய உம்ராவுடையோ ஷருத்தில் வராது, எப்போ வேண்டாலும் செய்யலாம், ஆனால் அங்கே தான் செய்யணும். சரி, அது மாத்திரம் இல்லாமல் அதனுடைய ஆதாரத்தை நான் ஒரு வரிசையாக நான் சொல்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் இப்போ நான் சென்னையில் இருக்கிறேன், எனக்கு ஹஜ்ஜிக்கு போகிற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை, அல்லது எனக்கு அந்த டோக்கனில் எனக்கு குழுக்களில் எனக்கு கிடைக்கல, அல்லது நான் போன வருஷம் போயிட்டு வந்துட்டேன், இன்னொருக்கா போயிட்டு வர்றதுக்கு செலவழிக்க காசு இல்லை. நான் விரும்புகிறேன் நம்ம ஒரு ஹதி கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நான் நினைத்தேன் என்று சொன்னால், ஹஜ்ஜுக்கு என்னுடைய தம்பி போகிறாரு, எங்கள் மாமா போகிறாரு, எங்கள் மச்சான் போகிறாரு, என் மருமகன் போகிறாருன்னு வைங்க. நான் என்ன செய்வேன்னு கேட்டால், அவர்கிட்ட கூப்பிட்டு, இந்தாங்க ஒரு ஹதி கொடுக்க வேண்டி இருக்கிறது, ஹதி ஒரு ஆட்டு எவ்வளோ ரூபா வரும்னு விசாரிக்க வேண்டியது. இன்றைக்கி நெட்டில் பார்த்தா தெரிஞ்சிடும், இன்றைக்கி ஆடு விலை என்ன, மக்காவில் இன்றைக்கி ஆடு விலை என்ன, மாடு விலை என்ன, ஒட்டக விலை என்னன்னு தெரிஞ்சிடும். அதை பார்த்துட்டு, இந்தாங்க 1 லட்ச ரூபா வச்சுக்கிறோங்க, நீங்கள் அங்கே போய் ஒரு ஆட்டை என் பேரில் வாங்கி அங்கே ஹதி பண்ணிடுங்கன்னு சொல்கிறோம். அப்போ என் பேரில் வாங்கி என்ன செய்யலாம்னா ஹதி கொடுக்கலாம். அதை நானே போக மாட்டேன், நான் சென்னையில் இருப்பேன். ஆனால் இங்கே அறுத்து கொடுத்தா அது ஹதியில் வராது. ஹஜ்ஜுக்கு போகிற ஆள்கிட்ட என்ன செய்யணும், இந்த ஆட்டையை கொடுத்து விடணும். இப்போ ஆடை கொடுக்குறதுக்கு பார்த்தா பணத்தை தான் கொடுத்து விடுவாங்க. அந்த காலத்தில் ஆட்டையை கொடுத்து விடுவாங்க. நம்மள்ட்ட ஒரு ஆடு இருக்குது, கொண்டு போய் என்ன செஞ்சுருங்க ஹதி பண்ணிடுங்கன்னு அந்த காலத்தில் ஆடையே மாடையே என்ன செய்வாங்க, ஹஜ்ஜு உம்ராவுக்கு போகிற ஆளுகிட்ட கொடுத்து அனுப்புவாங்க. இப்போ அந்த பழக்கம் தேவையும் இல்லை தானே, காசை கொடுத்தா கிடைக்கும் போது எதுக்கு இங்கேருந்து ஓட்டிகிட்டு போகணும். அதனால் என்ன செய்ய, உம்ராவுக்கு ஒருத்தர் போகிறார், நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு ஆட்டை நம்ம இங்கே குர்பானி கொடுக்கறதுக்கு பதிலாக
அங்கே ஹதின்னு கொடுத்தோம்னா 2 நன்மை யாரும். ஹதிங்கிற அந்த இடத்துல கொடுத்ததுக்கு ஒரு நன்மை, பிராணியை பலி கொடுத்ததுக்கு ஒரு நன்மை, 2 நன்மை கிடைச்சிருமே. சிறந்த ஒரு இபாதத்தாக போயிருமே நினச்சி நீங்கள் என்ன செய்றீங்க, உம்ராவுக்கு போகிற ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு ஆடு என்ன விலங்குன்னு கேட்குறீங்க. அவர் விசாரித்து விலையை சொல்லுவார். இந்தாங்க 50,000 வச்சுக்கிறங்க, நீங்கள் மக்காவில் போய் அந்த ஹரம் ஷரீஃபில் ஒரு ஆடை வாங்கி என் பேரில் நீங்கள் அறுக்கிறது யார் இருக்கலாம், என் ரசூலுல்லாஹ்வுக்கான அலி அறுத்தாங்கலாம் வருதில்ல, வேற ஒரு ஆளுக்கு அறுக்கிறது தப்பு கிடையாது, என் பேரில் நீங்கள் இதை ஹதி பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாரையானால் அவர் வந்து எப்போ வேணாலும் அதை செய்யலாம். ஷாபானில் செய்யலாம், ரமணானில் செய்யலாம், ஹஜ்ஜிக்கு போகிறவர் செய்யலாம், உம்ராவுக்கு போகிறவர் செய்யலாம். அல்லது சும்மா டூரிஸ்ட் விசாவில் போகிறார் ஒரு ஆள், மக்காவுக்கு போகிறார், உங்களுக்கு சொல்கிறார் நான் டூரிஸ்ட் விசாவில் 10 நாள் வியாபார சம்மந்தமாக போயிட்டு வர்றேங்கிறாரு. அவர்கிட்ட நம்ம என்ன செய்யலான்னு கேட்டால், இந்தாங்க ஒரு 50,000 பணம் இருக்குது, மக்காவில் ஒரு ஆடு 50,000 சொல்கிறாங்க, இந்தாங்க 50,000, நீங்கள் மக்காவில் போய் ஹரம் ஷரீஃபில் ஒரு ஆடை வாங்கி அங்கே நீங்கள் என் பேரில் குர்பானி கொடுத்துருங்க, குர்பானின்றது பேச்சு வழக்கத்தில் ஹதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்வாரையானால் அவருக்கு இவர் சார்பாக கொடுக்கலாம். ஹதியுடைய கண்டிஷன் என்னன்னு கேட்டால் 365 நாளிலும் கொடுக்கலாம். குர்பானியுடைய கண்டிஷன் வந்து ஒரே ஒரு நாளில் தான் கொடுக்கணும். அது வந்து அந்த பெருநாள் தினத்தில் தான், யௌமுன் நஹரில் தான் கொடுக்க வேண்டும். ஹதி என்பது 365 நாள்லையும் கொடுக்கலாம், நீங்கள் போயும் கொடுக்கலாம், அல்ல ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விட்டு கொடுக்க சொல்லலாம். இதுக்கு பேர் ஹதி. அப்போ அந்த ஹதி என்பதுடைய அர்த்தத்தை, ஹதி என்ற என்ன விளங்கிக்கணும்னு கேட்டால் அந்த ஸ்பாட்டில் இருக்கிறது அவசியம். ஹதிக்கு நாள் முக்கியம் கிடையாது, அந்த ஸ்பாட்டில் இருக்கிறதுக்கு பேர் தான் ஹதி. இதுதான் ஹதிங்கிறது. இதை விளங்கிறதா இருந்தால் சில ஆதாரங்களை உங்களுக்கு காட்டினா உங்களுக்கு விளங்கும். என்ன ஆதாரம்னு கேட்டால், புகாரியில் வரக்கூடிய 1698வது ஹதீஸை பாருங்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹுதி மினல் மதீனத்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்த ஹதி பிராணி அனுப்பி வைப்பார்கள். ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு போக மாட்டாங்க, போயும் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு விஷயம். ஒரு தடவை என்ன செய்வாங்கன்னா, யுஹுதி மினல் மதீனத்தி, மதீனாவில் இருந்து கொண்ட ஹதியை அனுப்பி வைப்பார்கள். ஃபஅஃதிலு கலாயித ஹதீஹி, அவங்க வந்து ஹதிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக என்ன செய்வாங்கன்னா, அந்த அறியாமை காலத்து மக்கள் அதை அறிஞ்சு வச்சுருந்தாங்க. ஒரு செருப்பு மாலை மாதிரி போட்டாங்கன்னு சொன்னால் தொட மாட்டாங்க. மதீனாவில் ஒரு ஆட்டை வாங்க வேண்டியது, விரட்டி விட்டுற வேண்டியது. போகிறான் வாரவன் எவன் பார்த்தாலும் என்ன செய்வான்னா, மக்காவை நோக்கி விரட்டிடுவான். அதை அடிக்க மாட்டான், உதைக்க மாட்டான், ஒன்றுமே திங்க மாட்டான், ஒன்றுமே செய்ய மாட்டான். அது அப்படியே மக்காவுக்கு போய் ஹரம் எல்லை வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஏன்னா அந்த ஜாகிலியா மக்களும் அதை மதித்தார்கள். அவன் காஃபிராக இருந்தாலும் அவனும் ஹதியை நம்பி இருந்தான், அவனும் புனித தலம்னு வச்சுருந்தான். இது மாதிரி அனுப்பி வைக்கிற பழக்கம் அவங்கள்ட்ட இருந்தது, ஜாகிலியாக்கள்கிட்ட இருந்தது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹுதி மினல் மதீனத்தி, மதீனாவில் இருந்து கொண்ட ஹதி அனுப்புவார்கள். ஃபஅஃதிலு கலாயித ஹதீஹி, அவங்க ஹதிக்கு உரிய மாலைகளை நான் தான் தயார் பண்ணுவேன். ஹதிக்காக போடணும்ல, அந்த மாலை மாதிரி செருப்பு மாதிரி ரெடி பண்ணி கழுத்தில் மாட்டி விட்றது. அதுக்கப்புறம் சும்மலா எஜித்தனிபு செய்யன் மிம்மா எஜித்தனிபுகுல் முஹரிம், ஒரு இஹ்ராம் அணிந்தவர் எதையெல்லாம் செய்ய மாட்டாரோ அதையெல்லாம் ரசூலுல்லாஹ் செய்வாங்க. ஹதி அனுப்புனதுனால நம்ம இஹ்ராமில் வரமாட்டோம். நம்மளே உம்ராவுக்கு நம்மளே ஹஜ்ஜிக்கு போனா தான் இஹ்ராமுடைய கண்டிஷனில் வருவோம். நம்ம போகாமல் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விட்டாலும் சரி, நம்மளே ஓட்டி அனுப்பினாலும் சரி, நமக்கு என்ன வராது, நம்ம இஹ்ராமில் இருக்கிற அந்த ஹதி அறுக்கிற வரைக்கும் நம்ம மொட்டை அடிக்கக்கூடாது அப்படிங்கிறலாம் வராது. நீ வேலை அனுப்பிவிட்ற வேண்டியதான். அது என்னைக்கு போய் சேருது அன்றைக்கி போய் சேர்ந்து அன்றைக்கி அவங்க அறுத்துக்குருவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சும்மலா எஜித்தனிபு செய்யன் மிம்மா எஜித்தனிபுகுல் முஹரிம், இஹ்ராம் அணிந்தவர் எதையெல்லாம் தவிர்த்து கொள்ளுவாரோ அதில் எந்த ஒன்றையும் ரசூலுல்லாஹ் தவிர்க்க மாட்டார்கள். அதாவது இஹ்ராம் அணிந்தால் அது செய்யக்கூடாதுலாம் இருக்கல, குடும்ப வாழ்க்கையோடு ஈடுபடக்கூடாது அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. மதீனாவில் இருந்து கொண்டே ஆசைப்படுவாங்க, நம்ம ஒரு ஹதியை கொடுப்போம்னு சொல்லி ஒரு ஆட்டை பிடிச்சி அனுப்பி விட்ருவாங்க. அனுப்பிவிட்டால் தன்னால் போய் சேர்ந்துடும். ஒரு ஆள்கிட்ட பிடிச்சியும் கொடுத்து விடலாம், சும்மா அனுப்புனீங்கன்னு சொன்னாலும் மதீனாவிலேருந்து மக்கா வரைக்கும் உள்ள 50 பேரும் கொண்டு போத்தனா உன்னை தள்ளி விட்டுருவாங்க. அது தன்னால் என்ன செய்யும், ஹரம் எல்லைக்கு போய் சேர்ந்துடும். இது 1690. இதில் என்ன வருது, ஹதி என்பது வந்து நம்மளே போய் தான் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் மதீனாவில் தான் மக்காவில் தான் கொடுக்கணும். அதனால் மதீனாவில் இருந்து கொண்டு அந்த ஹதி அனுப்புவார்கள் அப்படின்னு வருது இந்த ஹதீஸில். அதே மாதிரி வந்து
புகாரில் 1702 ஹதீஸில் இருக்கிறது. ஆயிஷா நாய் அறிவிக்கிறாங்க, குன்து அஃப்திலுல் கலாயிதலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி நான் வந்து கலாயிது மாலைகளை நான் தயார் பண்ணுவேன். மாலைன்னு சொன்னால் அந்த ஹதி பிராணிகளுக்கு போடக்கூடிய மாலைகள் தயார் பண்ண உடனே போய் கல்லிதுல் கணம, அவங்க அந்த ஆட்டுக்கு அந்த மாலையை போடுவார்கள். போட்டுட்டு அனுப்பி விட்ருவாங்க. யுக்கைமு ஃபி அஹலிஹி ஹலாலன், அவங்க ஊருக்குள்ளேயே இஹ்ராம் ஏற்ற நிலையிலே இருப்பார்கள். இஹ்ராமுடைய எந்த சட்டமும் அவங்களுக்கு வராது. ஹதி கொடுப்பாங்க, ஆனால் இவங்க உம்ரா செய்ய போனால் தான் அந்த இஹ்ராமில் இருக்குன்னு சட்டம்லாம் வரும். நம்ம இங்கே உட்காந்துட்டே ஒரு ஆட்டை ஹதின்னு அனுப்பி விட்டாங்கன்னு சொன்னால் அவங்க வீட்டு குடும்பத்தோடு என்ன செய்வாங்க, இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஹதீஸ் வருகிறது. அதே மாதிரி வந்து இது புகாரில் உள்ள ஹதீஸ் ஆச்சா. முஸ்லீமில் ஒரு ஹதி நீங்கள் விளங்கிறக்கா சொல்கிறேன். ஹதின்னு சொன்னால் ஹதி கொடுக்குறன்னு வரக்கூடிய வசனத்தெல்லாம் வைத்துட்டு குர்பானி 4 நாள் கொடுக்கலாம்லாம் சில வாதங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஹதினா என்னென்னு வழங்காமல். ஹதி என்பது அங்கே செய்கிறதுக்கு பேர், குர்பானி என்பது எங்கே வேணாலும் செய்கிறதுக்கு பேர். குர்பானி என்பது அந்த நாளில் மாத்திரம் செய்வதற்கு பேர், ஹதி என்பது எந்த நாளிலும் செய்யலாம் என்பதற்கு பேர். அப்போ இந்த முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அபு கபீசான்னு ஒரு ஆள் இருந்தார். அவர்கிட்ட ரசூல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த அபு கபீசா நீ வந்து மக்காவுக்கு போகிற, அவர் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போகிறார். அவர்கிட்ட என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த ஒட்டகத்தை நீ கொண்டுட்டு போய் ஏன் சார்பாக அங்கே ஹதி கொடுத்துரு. ரசூல்லா போக மாட்டாங்க, ரசூல்லா மதீனாவில் இருப்பாங்க. ஒரு ஆட்டை கொடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த ஒட்டகத்தை கொண்டு தர்றேன், நீ உன் ஒட்டகத்தோட என் ஒட்டகத்தையும் ஓட்டிக்கிட்டு போய், இந்த காலத்தில் காசு கொடுத்து விட்றது, அந்த காலத்தில் ஒட்டகத்தையே கொடுத்து விடுவாங்க, கொண்டுட்டு போய் நீ வந்து அறுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அப்போது சொல்லி அனுப்புகிறாங்க. என்ன செய்கிறான்னு கேட்டால், நீ அப்படி ஒட்டகத்தை ஓட்டிகிட்டு போகும்போது இது வந்து இந்த ஒட்டகம் ரொம்ப முரண்டு பிடித்து ஏதாவது இடைஞ்சல் பண்ணிகிட்டு இருந்து ஓட ஆரம்பிச்சுன்னு வை, அல்லது வந்து அது செத்து போகிற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு வை, அப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த இடத்துல அறுத்து வீணாக்கிடக்கூடாதுல்ல. நீ அங்கே தான் போய் அறுக்கணும்னு சொல்லி மக்காவிலேருந்து மதீனாவிலேருந்து மக்கா 300 கிலோமீட்டர் போகிறதுக்கு இடையில் அந்த ஒட்டகத்துக்கு என்ன செய்யுதுன்னா சாவ கிடக்கு, சாவர நிலைக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் எந்த இடத்துல அது வருது அங்கனுக்குள்ளே அறுத்துப்படும். அறுத்துட்டு அதுக்கு போட்ட செருப்பு இருக்குல்ல, அந்த செருப்பு அந்த ரத்தத்தில் தோய்த்து எடுத்து என்ன செஞ்சிரு, அதனுடைய எல்லா பக்கத்தையும் தடவி விட்டுட்டு போட்டுரு, வர்றவங்க சாப்பிட்டுக்குருவாங்க, நீ மட்டும் சாப்பிட்றாத. உலா தத்தாமுக அந்த உலா அதுவும் என் நகலி ரூபக்கத்துக்கு நீனும் உன்னோட இருக்கிறாலும் சாப்பிட்றாதீங்க. அப்போ இடையில கூட அறுத்துடலாம். ஹதின்னு சொல்ல பிராணி வந்து மக்காவுக்கு போய் சென்றடைகிறதுக்கு முன்னாடியே அது சாவ கிடக்குது என்று சொன்னால் அறுத்து இது ஹதியாக அறுக்கப்பட்டதுன்னு அடையாளத்துக்கு என்ன செய்யணும், அது போட்டு கழுத்தில் மாலை இருக்கும்ல, அதில் ரத்தத்தை துவச்சி அதில் அங்கே போட்டுடணும். வர்றவங்க போகிறவங்கலாம் பார்ப்பாங்க, இது ஹதி பண்ணியிருக்கிறாங்க, நம்ம திங்கலாம்னு சொல்லி அதை அறுத்து யார் வேணாலும் சாப்பிட்டுக்குருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வருகிறது. அதே இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு விஷயம். சரி, இதுதான் ஹதியுடைய சட்டம். இப்போ வந்து நம்ம அந்த வசனத்துக்கு இப்போ வர்றோம். எப்படி வர்றோம்னு கேட்டால், பொயின் உகுசீர்த்தும், இப்போ நம்ம ஹஜ்ஜிக்குன்னு போகிறோமா உம்ராவுக்குன்னு போகிறோமா, நமக்கு தடுக்க விடாமல் படலை, ஆனால் ரசூல்லா தடுக்கப்பட்டாங்க. உம்ராவுக்கு போகும்போது நினைஞ்சாங்க தடுக்கப்பட்டாங்க, உதைபியா உடன்படிக்கை செய்கிறாங்க, இது நீங்கள் திரும்பி போயிடணும், அடுத்த வருஷம் தான் உங்களை அலோவ் பண்ணுறோம், அதுக்கெல்லாம் நமக்குள்ளே ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உதைபியா உடன்படிக்கைன்னு பண்ணிடுறாங்க. அப்போ ரசூல்லா என்ன செய்யலைன்னா அங்கே போகலை. வேறு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், ஒரு ஹதி பிராணி அனுப்பி விட்டாங்க. அனுப்பிவிட்டு அந்த பிராணி எவ்வளோ நேரத்தில் போய் அந்த இடத்துக்கு போய் சேருமோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து அதுக்கு பிறகு தலையை மலிச்சுட்டு திருப்பி வந்துட்டாங்கன்னு இருக்குது. அந்த சட்டத்தை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த சொன்ன பிறகு தான் அப்படி நடந்தாங்க. போய் நூறு சேர்த்தும் நீங்கள் வந்து தடுக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் ஃபமஸ்தை சிற ஃபமானா அலைக்கும்னு வச்சுக்கணும். அலைக்கும் உங்கள் மீது அவசியம், மஸ்தை சரமினல் ஹதி, ஹதியில் எது உங்களுக்கு எளிதாகுமோ வசதிப்படுமோ அது. இஸ்தை சரை என்றால் வசதிப்படுவது. ஃபமாண்டா ஃபமா வந்து அல்லதியுடைய அர்த்தம். அப்போ ஃபமாண்டா அந்த இடத்துல அலைக்கும்னு ஒன்று வச்சுக்கணும். ஒய் நுகசிர்த்தும் நீங்கள் தடுக்கப்பட்டீர்களே ஆனால் அலைக்கும் உங்கள் மீது இருக்கிறது மஸ்தை சர மினல் ஹதி, ஹதியில் எது இயலுமோ அது. ஏன் இயலுமோன்னு வருதுன்னு கேட்டால், ஹதி என்பது வந்து ஒட்டகமாக இருக்கலாம், ஹதி என்பது மாடாக இருக்கலாம், ஹதி என்பது ஆடாக இருக்கலாம். இதில் எல்லாருக்கும் ஒட்டகம் கொடுக்க வசதிப்படுமா? எல்லாருக்கும் மாடெலாம் பல லட்சங்களுக்கு போகும்.
ஆடு கம்மியான காசாக இருக்கும். அப்போ இயன்றன்னு சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னா, வசதி இல்லாதவன் ஒரு ஆட்டை கொடுப்பான், நடுத்தர வசதியில் ஒரு மாட்டை கொடுப்பான், நல்ல வசதி இருந்தால் ஒரு ஆட்டை கூட கொடுப்பான். அது இன்னதான் கொடுக்கணும்னு மார்க்கம் சட்டையில் அவன் பொறுப்பில் விட்டுருச்சு. ஆனால் அந்த 3ல் 1 தான் கொடுக்கணும். அலைக்கும் அலைக்கும் நாங்கள் உங்களை வச்சுக்கிறணும். ஃபைன் உசிருத்தும், நீங்கள் தடுக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் அலைக்கும் உங்கள் மீது கடமை மஸ்தைசர மினல் ஹதி, நம்ம உம்ரா செய்ய விட்டு தடுத்தாங்கன்னு சொன்னால் அப்போ மட்டும்தான் ஹதி கடமையாகும். மற்றபடி எல்லாம் விருப்பம் தான். நீ ஹத்திங்கிறது நீங்கள் உம்ராவுக்கு போனால் கொடுக்கணும் அவசியம் கிடையாது, ஹஜ்ஜிக்கு போனால் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. உங்களை தடுத்துப்பட்டான்னு சொன்னால் நீங்கள் உள்ளே போக முடியலை. அப்போ நீங்கள் போனதுக்கு நான் அடையாளமாக என்ன செய்யணும், ஒரு ஹதி அனுப்பிவிட்டு பேசாம வாங்கன்றான்ல. ஃபைன் உஹசிருத்தும், நீங்கள் தடுக்கப்பட்டீர்களே ஆனால் மஸ்தைசர மினல் ஹதி, ஹதியில் உங்களுக்கு இயன்றது ஆடு மாடு ஒட்டகையில் எது இயலுமோ அது உங்கள் மீது கடமை என்று சொல்லிவிட்டு, வலா தஹ்லிகு, ஹலக்கன்னா சிரைக்கிறது, ஹலக்கன்னா தலைமுடியை சிரைக்கிறோம்ல மலிப்பது, வலா தஹ்லிகு ரூஸக்கும், உங்களுடைய தலைகளை நீங்கள் மலிக்காதீர்கள். தலையை மொட்டடிக்கிறதுக்கு இப்போ ஹல்கன்னா மொட்டடிக்கிறது, அதுக்கு நல்ல சொல்லு மலித்தல். வலா தஹ்லிகு, நீங்கள் மலித்து விடாதீர்கள், ரூஸக்கும், உங்களுடைய தலைகளை மலிக்கிறதும் சரி தான், முடியை குறைக்கிறதும் சரி தான். அது வேறு வசனத்தின் மூலமாக 2க்கு அனுமதி இருக்கிறது. மொட்டை அடிக்காதீங்க இல்லை முடியை குறைச்சிடாதீங்க. எது வரைக்கும் என்றால் ஹத்தா எபுலுகல் ஹதியு, நீங்கள் அனுப்பிய அந்த ஹதி பிராணி அடையும் வரை. ஹதி என்கிற பழிப்பிராணி எபுலுகன்னு அடைகிறது, ஹத்தா எபுலுக அடையும் வரை, அல் ஹதியு இந்த ஹதிங்கிற பிராணி அடையும் வரை, மஹில்லஹு அதற்குரிய இடத்தை, அதற்குரிய இடம்ங்கிற ஹரம் எல்லை, அதற்குரிய இடம்னா என்னது ஹரம் எல்லை, ஹரம் எல்லையை அடைகிற வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, நீங்கள் தலையை மலிச்சிடாதீங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், இப்போ நம்ம அறிஞ்சு நமக்கு வேலைக்கு ஆக போகிறது இல்லை, தெரிஞ்சுக்க வரலாறு தான். நம்ம இப்போ தடுக்க போகிறதும் கிடையாது, நம்ம இதுக்குன்னு ஹதி கொடுக்க வேண்டிய அவசியமும் வராது. இருந்தாலும் அதை வரலாறாக அறிந்து கொள்வதற்கு உள்ளது தான். நம்ம போகிறோம், ஒரு காஃபிர் கையில் அரசாங்கம் இருக்குது, நம்மளை தடுத்து விட்டாங்க, எங்கனை தடுக்கிறான்னா அங்கே நின்ற வேண்டியது. என்னை தடுத்து விட்டியா, என் ஆட்டை விடு, நான் என்னை தடுத்தேன்னா நான் திரும்பி போகிறேன், என்னுடைய ஆட்டை வந்து நான் ஹரம்பில் பழியிடுறதுக்காக அனுப்புனேன்ற உடனே ஆட்டை ஒன்றும் செய்ய மாட்டாங்க, மாட்டை ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அதுக்காக வேண்டி எல்லா ஆட்டையும் அப்படி செய்ய முடியாது, ஒரு அடையாளம் வேணும்ல. அது ஏகமானதாக என்னச்சுன்னா செருப்பு மாலைன்னு ஒரு அடையாளம் வச்சுருந்தாங்க. வேறு வேறு மாலைகள்னால் பல மாலைகள் போட்டுட்டு வருவாங்க, எல்லா மாலையும் போட்டதையும் ஹதின்னு விளங்கிடக்கூடாது. அதுக்காக என்ன செய்வாங்கன்னா செருப்புகளை கட்டி கழுத்தில் போட்டோம்னு சொன்னால் இது ஹதி பிராணிக்கு உள்ளது, இதை தொடவே கூடாது, ஹரம் எல்லைக்கு அது பாட்டுக்கு போகிறபடி விட்டுருணும். அந்த எல்லைக்கு போன பிறகு அது நிர்வாகத்தில் இருப்பவர்கள் பிடித்து அங்கே அறுத்து விடுவார்கள். யார் அனுப்புனாலும் பார்க்கவே மாட்டாங்க, அவங்க பாட்டு அறுத்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செய்யணும், நீங்கள் செஞ்சுக்கிறங்கிறான். அவ்வளோ அப்படி செய்யும் பொழுது நம்ம பழிப்பிரானை அனுப்பி விட்டவுடனே என்ன, நம்ம இஹ்ராமோடு வந்துட்டோம், இஹ்ராம்லேருந்து விடுபடுவதாக இருந்தால் மொட்டை அடித்து தலைமுடியை குறைத்து தான் விடுபட வேண்டும். அது எப்போ குறைக்கிறது, நம்ம தான் உம்ராவை செய்யலையே, அதுக்கு என்ன அடையாளம்னா இந்த பழிப்பிராணி அனுப்புறீல்ல, இந்த பிராணி போய் சேர்ந்துருச்சா அது நம்ம கணக்கு தெரியும். ஒரு 8 மணிக்கு இந்த ஆட்டை அனுப்புனோமா, ஒரு மத்தியானம் 12க்கெலாம் போயிடும், அல்ல 1 மணிக்கெலாம் போயிடும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால், தடுக்கப்பட்ட இடத்துலேருந்து 2 மணி நேரம் வெயிட் பண்ணி இருந்து நம்ம அனுப்பின ஆடு போய் சேர்ந்து இருக்கும், நம்ம அனுப்பின மாடு போய் சேர்ந்துட்டு அவன் அறுத்துருவானுவோம். சேர்ந்துட்டா என்ன செய்ய மாட்டாங்க, அந்த நிர்வாகத்தில் வேறு எவனும் தொடவும் மாட்டான். இதை ஹரமுக்காக வந்து கொடுத்துருக்குறாங்க, அந்த இடத்துல வச்சு நம்ம அறுத்து போட்டுருவாங்க, வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி இந்த ஹதி வந்து அதுக்குள்ள இடத்த சேர்ந்துருச்சான்னு தெரிஞ்சதுக்கு பிறகு நம்ம மொட்டை அடிச்சு விட்டு இஹ்ராம்லேருந்து விடுபட்டோம். உம்ராவும் செய்யலை, ஹஜ்ஜும் செய்யலை, ஆனால் இஹ்ராம்லேருந்து விடுபட்டு வந்துட வேண்டியது, இஹ்ராமை களைஞ்சிட வேண்டியது. ஹஜ்ஜெலாம் செஞ்சுட்டு மொட்டை அடிப்போம்ல, உம்ராவெலாம் முடிச்சுட்டு மொட்டை அடிப்போம்ல, அந்த வேலையை உம்ரா செய்யாமலே நம்ம செஞ்சிடறோம். ஏன்னா அவன் தடுத்து விட்டான்ல. அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம்னா ஹதி அந்த இதை செஞ்சிட்டோம் என்று சொன்னால் நாம் ஒரு ஹஜ்ஜி செய்வதாக எல்லாம் எடுத்துக்கிறோம். அதை நாம் நம்மளா நிப்பாட்டில் அவன் தானே தடுத்துட்டான், அதுக்காக வேண்டி உம்ரா செய்ததாக எல்லாம் எடுத்துக்கிடுவான். இது ஒரு விஷயமாச்சா. இது வந்து இது 6ஆம் ஆண்டு, இந்த வசனம் வந்து ஹிஜ்ரி 6 வந்து இறங்குது. ஹிஜ்ரி 6 தான் ரசூல்லா வந்து உம்ராவுக்கு போகிறாங்க. ஹிஜ்ரி 6 வந்து நம்ம கையில் அந்த மக்கா அதிகாரம் வரவே இல்லை. அப்போ ஹிஜ்ரி 8 தான் மக்காவுடைய வெற்றி. ஹிஜ்ரி 6 என்ன செய்கிறாங்கன்னு போகிறாங்க. இதுக்கு பேர் ஹுதைபியா வருஷம்னு சொல்லுவாங்க. அப்போ அதை பற்றி எல்லாம் சொல்லும்பொழுது தான் என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த ஹதியை பற்றி பேசுகிறான். அதாவது நீங்கள் வந்து உம்ரா ஹஜ்ஜை அல்லாவுக்கு செய்யுங்க, தடுக்கப்பட்டீங்கன்னு சொன்னால்
தடுக்கப்பட்டதுக்கு பரிகாரம் என்ன? இப்போ ஹதி அவசியம். பொதுவாக ஹதி அவசியம் கிடையாது. உம்ராவுக்கு செய்ய போனீங்கன்னா ஆடை ஓட்டிக்கிட்டு போகணுமா? அல்ல ஹஜ்ஜுக்கு போனால் அதெல்லாம் அவசியமே கிடையாது. நீங்கள் விரும்பினா ஹதி அங்கே கொடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் தடுக்கப்பட்டீங்கன்னு நீங்கள் போகவே இல்லைல்ல, அப்போ ஹஜ்ஜுக்கு போனீங்கன்ற ஒரு அடையாளத்துக்கு என்ன செய்யணும்னா அந்த பிராணியை வச்சு எங்களை அனுப்பி விட்றோம் அப்படின்னு அனுப்பிவிட்டு அந்த பிராணி போய் சேர்ந்தடைஞ்சிரும் என்று சொன்னால் நம்ம மொட்டை அடிச்சுவிட்டு நம்ம ஹஜ்ஜு செஞ்சுட்டோன்னு திரும்பி வர வேண்டியதான். உம்ரா செஞ்சுட்டோன்னு திரும்பி வர வேண்டியது அல்லா கேட்க மாட்டான். ஹஜ்ஜு செஞ்ச நன்மையை கூட எல்லாம் தந்துடுவான். ஏன்னு கேட்டால் நம்மளா அதை நிப்பாட்டி கொள்ளலை, அல்லாவா செஞ்ச ஏற்பாட்டினால தான் நமக்கு போக முடியலை அப்படிங்கிறது இதில் வந்துருச்சு. அதுக்கடுத்தது இதை பற்றி அல்லாஹ் ஹதியை பற்றி சொல்லும் பொழுது 5வது வசனத்தில் 97வது 5வது அத்தியாயத்தில் 97வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். ஜஅலல்லாஹுல் காபத்தல் பைத்தல் ஹராம கியாமல் லின்னாஸ், அதாவது பைத்துல் ஹராமாகிய காபத்துல்லாவை மனிதர்களுக்கு அல்லாஹ் நிலையானதாக ஆக்கி வைத்து விட்டான். ஒரு ஷஹரல் ஹராம், புனித மாதம் என்பது நிலையானது. புனித மாதம்ங்கிறத நம்மளும் மதிப்பான் அவனும் மதிப்பான், நிலையானதாக ஆக்கிட்டான். நம்ம சில மாதங்களை 4 மாதம் புனித மாதம் இருக்குல்ல, 4 மாதம் என்ன புனித மாதம் என்று கேட்டால் துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், ரஜபு. துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம் இந்த 3 வரிசையாக வரும், ரஜபு தனியாக வரும். இந்த 4 மாதமும் புனித மாதம், சண்டைக்கு போக மாட்டாங்க, அவனும் போக மாட்டான் நம்மளும் போக மாட்டோம். அப்போ இந்த புனித மாதம் என்பது அல்ல நிலையானதாக்கிட்டான். ஜாஹிலியாக்களும் அதை மதித்தாங்க, நம்மளும் மதிக்கிறோம். அப்போ ஷஹரல் ஹராம் புனித மாதத்தையும் அல்லாஹ் நிலையானதாக ஆக்கிவிட்டான். நிலையானதாகிட்டான்டா என்ன அர்த்தம்னு கேட்டால் அந்த புனித மாதத்தை மதித்தல் என்பது இஸ்லாமியர்களுக்கும் உண்டு, இஸ்லாத்தை எதிர்ப்பவனுக்கும் உண்டு. அது நிலையானதாகிடுச்சு. அடுத்து சொல்கிறான் அவள் ஹதிய, ஹதி என்பதை நிலையானதாக ஆக்கிவிட்டோம். ஹதிங்கிறது நம்ம புதுசாக ஒன்று செஞ்சோன்னா அந்த பிராணியை முதல்ல அங்கே விடவே மாட்டான்ல, அந்த ஹதியை நம்ம எதுக்கு எந்த தைரியத்தை அனுப்புகிறோம்? நம்ம அனுப்புன ஹதியை ஒன்றும் செய்ய மாட்டாமல் அது வாட்டு தன்னால் இப்போ கண்டவன்லாம் பிடிச்சி அங்கே அனுப்பிடுவாங்க, ஹரமு வரைக்கும் வரட்டி விட்ருவாங்க. ஹரமுக்கு போனவனு தான் கை வைப்பாங்க. அது ஹரமுடைய நிர்வாகத்தில் அந்த ஹதி என்பதும் ஒரு நிலையானதாக இருக்குதா? ஒரு கலாயுத அதுக்கு மாலை போடுவது அது நிலையானதாகிட்டான். நிலையானதாகிட்டானா என்னென்னு கேட்டால் அது முஸ்லீமும் செய்கிறான் அவனும் செய்கிறான். அவங்கள ஒரு காஃபிரை என்ன செய்வான்னு கேட்டால் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி ஒரு ஹதி அனுப்பி விட்றான்னு சொன்னால் முஸ்லீம் இல்லை காஃபிராக இருக்கிறான், கூஃபாவிலேருந்து பசராவிலேருந்து ஒரு ஆட்டை பிடிச்சி அனுப்பி விட்றான்னு வைங்களேன், அவன் என்ன செய்வான்னு கேட்டால் செருப்பு மாலையை போட்டு அனுப்பி விட்ருவான். அனுப்பி விட்டால் பார்க்குற அம்புட்டு பேர் அதை கடைப்பிடிப்பாங்க. இது ஹரமுக்கு போகிறது, இதை தொடக்கூடாது, நமக்கு அது வேறு பக்கம் போனால் கூட திருப்பி விட்டு அந்த ஹரம் உள்ளைக்கு நம்ம அனுப்பி விட்டுறணும் அப்படிங்கிற அளவுக்கு உள்ள ஒரு விஷயம். அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அந்த ஹரமுக்கு அனுப்பி விட்ருவாங்க. அப்போ அது நிலையானதாக இருக்குல்ல. அப்போ இந்த ஹரமுக்கு ஹரமும் நிலையானதாக இருக்கிறது. புனித மாதம் என்பது நிலையானதுக்கு அர்த்தம் என்ன? நிலையானது என்று சொன்னால் நானும் கடைப்பிடிக்கிறேன் அவனும் கடைப்பிடிக்கிறான். ஹதி என்பதை முஸ்லீமாகிய நானும் நம்புகிறேன் அவனும் நம்புகிறான். அப்படி இருக்க போய் தான் ஆட்டை பிடிச்சி அறுத்து விட்றான். இல்லாட்டி அவன் என்ன செய்வான், இந்த இடத்த தாண்டினோடனே ஆட்டை கொண்டு விடுவான். அவன் அது கரெக்டாக ஹரமுக்கு போயிருந்தா என்ன அர்த்தம், அவனை மதிச்சா தான் போகும். அதை ஒரு ஹதியையும் நிலையானதாக ஆக்கிவிட்டான். ஒரு கலாயுத இந்த செருப்பு மாலை போடுறது இருக்குல்ல, அவனும் போடுவான் நம்மளும் போடுவோம். எதுக்கு? இந்த செருப்பு மாலை போட்டிருந்தா தொடக்கூடாது, இந்த பிராணி யாரோ அனுப்பி விட்ருக்குறாங்க, ஹரம் எல்லைக்கு வரும், ஹரம் எல்லைக்கு வந்தவனு அதை அறுப்பாங்க, இடையில் உள்ளவனும் கை வைக்கக்கூடாது அப்படின்ற நடப்பதாக இருந்தால் அவனும் ஒத்துக்கிட்டு நம்மளும் ஒத்துக்கிட்டால் தான் நடக்கும். அது நிலையானது. அல்லாஹ் எதை நிலையாக்கிட்டான்னா காபாவை நிலையானதாக ஆக்கிவிட்டான், புனித மாதத்தை நிலையானதாக ஆக்கிவிட்டான், ஹதி என்பதை நிலையானதாக ஆக்கிவிட்டான். ஒரு கலாயுத அதனுடைய கழுத்தில் போடுகிற மாலைகளையும் நிலையானதாக ஆக்கிவிட்டான் அப்படின்னு சொல்லி 597 அல்லாஹ் சொல்கிறான்ல, அதுதான் ஹதிங்கிறது. இந்த ஹதி என்பது அவர்களும் மதித்த ஒரு விஷயமாக இருந்தது. அதே மாதிரி 5:2 அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் யாய் சொல்லுது நாமனும் நம்பிக்கை கொண்டவர்களே லா துஹில்லு ஷஆயிர் அல்லாஹி, அல்லாஹ்வுடைய புனித சின்னங்களை புனிதத்தை கெடுத்துறாதீங்க. உல ஷஹருல் ஹராம், ஷஹருல் ஹராம் புனித மாதத்தையும் கெடுத்துறாதீங்க. உடல் ஹதியுடைய புனிதத்தையும் கெடுத்துறாதீங்க. அதாவது ஒரு ஒரு அபுஜஹில் ஒரு ஹதி பிராணி அனுப்பி விட்ருக்குறான். ஒரு முஸ்லீம் பார்க்குறாரு, தடுத்துடக்கூடாது. ஏன்? அது ஹதிங்கிறது அவனும் நம்மளும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம்.
நீ அனுப்புனதையும் அவன் தடுக்க மாட்டான், அவன் அனுப்புகிற நீ தடுக்கக்கூடாது. அட்டை இது வந்து ராமசாமி அனுப்பியிருக்கிறான் பிடிச்சி அடுத்து தின்னுங்கடான்னு சொல்லி அப்படிலாம் செஞ்சிடக்கூடாது. உடல் ஹதியுடைய புனிதத்தை கெடுத்துடாதீங்க. உடல் கலாயுத இந்த மாலை போடுறாங்கல்ல அந்த புனிதத்துக்கு அவன் மாலையை போட்டு அனுப்புனாலும் நான் ஒத்துக்கிறேன்னு, நான் மாலையை போட்டு அனுப்புகிறேன் அவன் ஒத்துக்கிறேன்னு அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஹதியை பற்றி 5:2 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ வந்து ஹதி என்பது வந்து நம்ம வந்து ஹரம் எல்லையில் கொடுக்கக்கூடிய ஒரு பலிப்பிராணி. அது எப்போ பொதுவாக எப்போ வேண்டாலும் கொடுக்கலாம்னாலும் நீங்கள் உம்ரா ஹஜ்ஜிக்கு போகிறதை தடுக்கப்பட்டுட்டீங்க என்று சொன்னால் அப்போ உங்களுக்கு கடமையாகிறது. இந்த அங்கே ஒரு பலிப்பிராணி நீ தான் போக முடியல, உன் பேரில் ஒரு ஆடாச்சும் போகட்டும், உன் பேரில் ஒரு மாடாச்சும் இந்த இடத்துல அறுக்கப்படட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் வந்து கடமையாக்கிட்டான். அப்போ ஹதி என்பது கடமை யாருக்கு? தடுக்கப்பட்டவர்களுக்கு கடமை. இது குர்பானி கிடையாது. இதுக்கு பேர் என்ன இல்லை, இது குர்பானி கிடையாது. இதை விளங்கிக்கிறணும். இது போக இதுக்கு அடுத்த கூடுதலான சட்டங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.